ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் நிபந்தனைகளை நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன்படி 5 லட்சம் சொந்த ஜாமீனில் அவர்கள் இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே தொகைக்கு இருநபர் ஜாமீனும் சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக், அவரது சகோதரர் முகமது சலீம் இருவரின் பாஸ்போர்ட்டையும் சிபிஐ நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்கள். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுகவின் முன்னாள் நிர்வாகி திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. கடந்த ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார். அவரது சகோதரர் முகமது சலீம் அவரும் கூட ஆகஸ்ட் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தான் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த அந்த மனுவை விசாரித்த இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஜாஃபர் சாதிக் மற்றும் சகோதரருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி தற்போது இன்று காலை உத்தரவிட்டது. அதன்படி நிபந்தனை பார்க்கும்போது 5 லட்சம் ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனையும் சென்னை சிபிஐ நீதிமன்றம் தாக்கல் செய்ய வேண்டும். ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரர் முகமது சலீம் இருவருடைய பாஸ்போர்ட்டை சிபிஐ நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போதெல்லாம் இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும். தவறினால் தற்போது வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதே போல இருவருமே தங்களுடைய மொபைல் நம்பரை மாற்றக்கூடாது, நீதிமன்றத்திற்கு தெரிவிக்காமல் எண்ணை மாற்றக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. அதே போல இந்த நிபந்தனைகள் மீது செயல்பட்டால் சென்னை சிபிஐ நீதிமன்றம் ஜாஃபர் சாதிக் மீது நடவடிக்கை எடுக்கலாம் உள்ளிட்ட நிபந்தனை வழங்கி தற்போது 20 பேருக்குமே ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.